நேரம் எங்க ஒரு கான்ஃபரன்ஸா? உங்க சன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. என் சன் வரமாட்டேன்னு சொல்லிட்டானா? ஏன்? பிளேன்ல போறதுக்கு பயமா இருக்குதான். பயமா இருக்குன்னு சொன்னா நான் கூட விளையாட்டா தான் கேட்டேன். விமானத்துல போக ஒரு விமானியோட பிள்ளைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களாங்க. வெல் சார், அப்புறம் பாக்குறேன், நான் அவரை விசாரிக்கிறேன். சொல்லிட்டியாமே? ஆமா, பிளேன்ல போறதுக்கே பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களுக்கு ரகுவுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லை. நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது உன்னை என் மடியில உட்கார வச்சுக்கிட்டு நம்ம அப்ப நீ கண்ட்ரோலை பிடிச்சி இழுக்கிறதுக்காக கையை நீட்டுவேன். அப்போ உன்னை பத்தி நான் நினைப்பேன், யூ ஆர் born with wings. இந்த ஃபேன்ல ஒரு ஒயர் கட் ஆயிருக்கு, இதை இங்க வைக்க கூடாது, உயிருக்கு ஆபத்துன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்பா கண்ணை திறந்து பாருங்கப்பா. உன்னுடைய உயிரை துச்சமா மதிச்சு என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிற நீயா பிளைன்ல போறதுக்கு பயப்படுற? உண்மையிலேயே எனக்கு ஷாக் அடிச்சதா நீ நினைச்சியா? பின்ன எனக்கு ஒண்ணு புரியலையே. இப்படி எல்லாம் நடந்துகிட்டா உன் மேல எனக்கு வெறுப்பு வருங்கிறதுக்காக நீ எனக்கு ஒரு டெஸ்ட் வச்ச, நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன். இனிமே இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வச்சுக்காதே. காலம் வரும்போது உண்மையை நானே தெரிஞ்சுக்கிறேன். போய் வேலையை தான் போடா. Good morning, Dad. Very good morning, dear. அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கோவிச்சுக்க மாட்டீங்களே? நீ என்ன சொன்னாலும் நான் கோச்சுக்க மாட்டேன். சொல்லு. எதிர்பாராம நான் ஒருத்தரை சந்திச்சேன். அவர் கூட மனம் விட்டு பழகுற சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர் ரொம்ப நல்லவருப்பா. அந்த அவருக்கு வயசு என்ன இருக்கும்? 28 சொன்னாரு. கப்பல் கம்பெனி முதல்ல பெரிய கோட்டீஸ்வரர். அவரை நம்ம கோபாலுக்கு அறிமுகப்படுத்தினியா? இல்லப்பா. ஏன்? பொறாமக்காரப்பா. அவருக்கு தாழ்வ மனப்பான்மை வேற. நான் அந்த பணக்காரோட பழகிறது அவருக்கு பிடிக்கலப்பா. நீ சொல்றத பார்த்தா நீங்க நினைக்கிறது சரிதான்ப்பா. நான் அவரை விரும்புறேன். ஓஹோ, விருப்பத்தை மாத்திக்கிட்டியா? ஏன் தப்பா? அப்படின்னா கோபால் ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா. கோபால நான் கட் பண்ணி விட்டுறேன். தீர்மானம் பண்ணிட்டியா? முடிவே பண்ணிட்டேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் ஒரு காரியம் முத்தி போச்சா? வேண்டாமா, பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு பெண் ஆணுக்கு செய்யற துரோகம் இருக்கே, அந்த பாவம் சும்மா விடாது. அதுக்கு நான் என்ன செய்யறது? இப்ப எனக்கும் கோபாலுக்கும் கல்யாணமா நடந்துருச்சு. மனச மாத்திக்க பெண்ணுக்கு உரிமை இல்லையா என்ன? Of course. ஆனா ஒரு பெண் தன்னை ஏமாத்திட்டதா நினைச்சு அந்த ஏழை பையன் மனசொடிச்சு போயிடுவான். ஒன்ன வச்சு எல்லா பெண்களுமே துரோகம் செய்யறவங்க தான் முடிவு பண்ணிடுவான். நானே ஏதாவது காரணத்தை சொல்லி அந்த கோபாலை கட் பண்ணி விட்டுறேன். அதனால ஏற்படுற பழி மேலேயே போட்டுக்கிறேன். கொஞ்சமையாயிரு. வணக்கம் சார். கூப்பிட்டீங்களாமே? காஞ்சனுடைய நெக்லஸ். நெக்லஸ் எனக்கு சார். எனக்கு தெரியும்டா. அவ குருட்டு பொண்ணுங்கிற தைரியத்துல அவளுடைய நெக்லஸ் தான் திருடிட்டு போயிருக்க. எங்க வச்சிருக்க? காஞ்சன், என்ன இது? அப்பா, உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு நம்ம குடும்பத்துல பழகி நெக்லஸ் திருடிட்டு போயிட்டாமா? சார், சத்தியமா நான் நெக்லஸ் எடுக்கல சார். திருட்டு ராஸ்தியா இருக்குடா. உண்மையை சொல்றியா இல்ல என் பெல்ட்டால அடிச்சு உன் பட்டைய கழட்டமா? அவர் ஒரு பாவாரியாரு. அவரை விட்டுடுங்க.
எக்கெடுக்கிட்ட உனக்கு என்ன? கடிக்க கூடாது. இவனைத்தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டியே, அவன் எப்படி போன உனக்கு என்ன? இல்லப்பா, நான் சொன்னது போய். இவரைத்தான் நான் விரும்புறேன். அப்படின்னா மோகன் என் மேல உங்களுக்கு அதிருப்தி உண்டாறதுக்காக நான் உருவாக்கின கற்பனை பாத்திரம் தான்ப்பா அந்த மோகன். அப்படியா? காரணத்தை வச்சு சும்மா சோபா மேல இப்படி தட்டுன. ஐயோ, இவ்வளவு ஜோரா ஆக்ட் பண்றான்னு இவங்கிட்ட பாக்குறதாவே. ஆமா காஞ்சன், இப்படி ஒரு நாடகத்துக்கு என்ன தயார் பண்ணது உங்க அப்பா. என்ன பிரேம், அப்ப முடிச்சு நான் பாக்குறேன், இன்னைக்கு பூரா நீங்க குஷியாவே இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? இதுவரைக்கும் என்ன பிடிச்சு ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனைக்கு சீக்கிரமே ஒரு முடிவு தெரிய போகுது. என் மனைவி கடித சம்பந்தமா அவ ஃப்ரெண்ட் பார்வதி ஸ்ரீபாலாவுக்கு எழுதியிருந்தேன். அவ நேர்லயே வந்து எல்லாத்தையும் விவரமா சொல்றதா பதில் எழுதியிருக்கா. இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ ஒரு ஓட்டவாய யாருகிட்டயாவது உளறி வச்சுன்னா, பார்வதி ஸ்ரீபாலா ஹாங்காங்ல இருந்து பாம்பேக்கு போய் பாம்பேல இருந்து புறப்பட்டு இலங்கைக்கு வரதா எழுதியிருக்காங்க. அரே முருகா, தேங்க்ஸ் பா. நீங்க ஒரு பைலட் ஆபீசர், பிளேன் லேட்னு உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. பிரியாணிங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? அதுக்கு டிராவல் பண்ற பிரியாணிங்களுக்கு பிரியாணி இல்ல பிரயாணி எதுவும் போறா. நீங்க வாயில நோயில முடுங்க. என்ன அஜித், என் வாழ்நாளிலேயே நான் உணர்ச்சி வசப்பட்டது 2 நாள். ஒண்ணு, மாலினி நான் கல்யாணம் செய்துகிட்டனே அந்த நாள். 2, அவளை பத்தின அருவருப்பான ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறனே இந்த நாள். அஜித், மறுபடியும் டெலிபோன் பண்ணு. அஜித்தியா? இப்பதான் காரணமே தெரிஞ்சுதா? ஓஹோ ஓ ஓஹோ மை காட்! ஏர்போர்ட்ல இருந்து பிளேன் பறப்பட்ட உடனே கீழே விழுந்து பிளேன் நொறுங்கி எரிஞ்சு எல்லா பேசஞ்சரும் செத்து போயிட்டாங்களாம். அதுல சிலோனுக்கு வந்த 3 பேசஞ்சர். One is Vijay Shankar, Vaikist, Mrs. Parvati Siripala. முடிவு தெரிய போற நேரத்துல மோசம் பண்ணிட்டியே. ஒவ்வொரு கட்டிய நாளும் முழு பட்டினி கிடந்து ஒன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை? விடமாட்டேன், ஒன்ன விடமாட்டேன். 3 குழந்தைகளுக்காக காவடி தூக்கிட்டு உன் சன்னிதானத்துக்கு வர்றேன். உன் திருவடியிலேயே திருவிழச்சிட்டு போடுறேன். நீதான் முடிவு சொல்லணும். தந்தா கதிர்காமவேலா. வானவரும் மானிடரும் வணங்க வரும் வடிவேலா, மீனமரும் மைவிழியாள் மங்கை வள்ளி மணவாளா, நான் அறியா செய்தி எல்லாம் நீ அறிய கூடுமையா, நீ அறிந்த நிகழ்ச்சியினை நான் அறிய கூறுமையா, முருகையா முருகையா. முருகன் என்னும் திருநாமம் முழங்குமிடம் கதிர்காமம், குருபரனே சரணம் உந்தன் சேவடி, கோழி குழுங்குதையா நான் சுமக்கும் காவடி.